ஒரு ஸ்ராத்தம் நடக்கிறது. ஸ்ராத்தத்துல முக்கியமா 3 பேராவது வந்து உட்காரணும்னு பேரு. ஒருத்தர் வந்து பித்ருதேவர்களுக்காக வரணும், ஒருத்தர் தேவர்களுக்காக வரணும், இன்னொருத்தர் மகாவிஷ்ணுக்காக வரணும். அப்படிதானே 3 ஸ்தானங்கள் நம்ம பெரியவாள்லாம் கொடுத்து வச்சிருக்கா. அதுல ஒருத்தர் வடக்க நோக்கி உட்காரணும், ஒருத்தர் கிழக்க நோக்கி உட்காரணும். மகாவிஷ்ணு சர்வத்தோமுகாக, அவர் எந்த டைரக்ஷன்ல வேணாலும் உட்காந்துக்கலாம். 3 பேர் வரணும். குதப காலத்துல பண்ணணும்பா, அதாவது கொஞ்சம் சூரியன் தகிக்கிற காலத்துல தான் பண்ணணும். காலங்காலத்தால் 4 மணிக்கே பண்ணிட்டு போக முடியாது ஸ்ராத்தம். அது ஒரு நாள் பண்ணும்போது பண்ணணும், ஸ்ரத்தையோட பண்ணணும் ஸ்ராத்தம். ஆனா ஸ்ராத்தங்கள்ல குறைகள் ஏற்படலாமே. எவ்வளவு தவறுகள் அந்த காலத்திலேயே நடக்கும்னு சொன்னா இந்த காலத்தை கேட்கவே வேண்டாம். நிறைய தவறுகள் ஏற்படலாம். அதெல்லாம் தீர்த்து கட்டுறதுக்கு வழி இருக்கான்னு கேட்டா சொல்றார் வியாசர், ஸ்ராவயோத் பிராமணாத் ஸ்ராத்தே யஸ்சேமம் பாதம் அந்ததஹ அக்ஷய்யம் தஸ்ய தத் ஸ்ராத்தம் உபாவர்த்தே பித்ருநிஹ. மகாபாரதத்துல இருக்கக்கூடிய 1,00,000 ஸ்லோகங்கள்ல ஏதேனும் ஒரு ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு வரிய ஸ்ரத்தையோட படிச்சா ஸ்ராத்தத்துல இருக்கக்கூடிய குறைகள்லாம் போயிடுமா. சுவாமி ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லுங்களேன். சொல்லலாமே, எத்ர யோகேஸ்வர கிருஷ்ணஹா எத்ர பார்த்தோ தனுர்தரஹா. சுவாமி அது பகவத்கீதையில வரலையோ? பகவத்கீதை எங்க இருக்கு? மகாபாரதத்துல இருக்கு. தர்ம